இதை கவனமாக பார். என்ன தெரிகிறது? ஒரு காய்ந்த மரம் அல்லது குளிர்கால கிளை. மீண்டும் பார். இது மரமில்லை, இது உங்கள் நுரையீரல்கள். இயற்கை ஒரு பிரதிபலிப்பு. அது தனது சிறந்த வடிவமைப்பை மீண்டும் மீண்டும் செய்கிறது. உங்கள் நுரையீரல்களை தலைகீழாக மாற்றினால் அவை ஒரு மரம் போலவே இருக்கும். இது தோற்றத்தில் மட்டும் இரட்டை அல்ல, அவை ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. அவர்கள் வெளியிடும் காற்று ஆக்சிஜன், அதை நாம் சுவாசிக்கிறோம். மற்றும் நாம் வெளியிடும் விஷம் CO2, அது அவற்றின் உணவு. இரண்டின் அமைப்பும் ஒன்றுதான். மரத்திற்கு ஒரு தடித்த தண்டு உள்ளது. நமக்கு மூச்சுக்குழாய், காற்று குழாய் உள்ளது. இது காற்று செல்லும் நெடுஞ்சாலை. மரக்கிளைகள் சிறியதாகி வருவது போல நம் உள்ளிருக்கும் குழாய்களும் பெருகுகின்றன. இதை ஃப்ராக்டல் வடிவியல் என்பர். விருப்பமான அமைப்பு. மரத்தின் நுனியில் இலைகள் இருக்கும். நமது உடலில் ஆல்வியோலி உண்டு. இவைதான் உண்மையான அதிசயம் நடக்கும் குட்டி பலூன்கள். ஆனால் இந்த வடிவமைப்பு ஏன்? உங்கள் நுரையீரலை விரித்து தரையில் பரப்பினால் அது ஒரு முழு டென்னிஸ் மைதானத்தை மூடிவிடும். இந்த வடிவமைப்பு குறைந்த இடத்தில் அதிக காற்றை நிரப்ப உதவுகிறது. மரத்தினுள் நீரும் கனிமங்களும் பாய்கின்றன. நம்முள் இரத்தம் ஓடுகிறது. இரண்டின் நோக்கம் ஒன்றே, உயிரை எங்கும் பரப்ப. இரண்டின் எதிரி ஒன்றே, காடு எரியும் போது அது புகைப்பிடிப்பவர் நுரையீரல் போல தோன்றும். இரண்டுக்கும் மூச்சு முட்டுகிறது. ஒருவேளை அதனால்தான் காட்டில் அமைதி உணர்கிறோம். ஏனெனில் அங்கே நம் நுரையீரல்கள் மறுபகுதியுடன் இணைகின்றன. நம்மிடம் உலகத்திலிருந்து வேறுபட்டவர்கள் இல்லை. நாமும் இந்த மரங்களும் ஒரே மூச்சில் வாழ்கிறோம். எனவே விக்யான் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சந்தா மூலம் மட்டுமே சுவாரஸ்யமான அறிவியல் மற்றும் வரலாற்று வீடியோக்களை உருவாக்க முடியும்.